வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன். சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவை வாழ்க, குருவே துணை. வேதாத்ரியம் வாழ்க வளமுடன். இன்று வரை உலகில் தோன்றிய அனைத்து சித்தர்களும் ஞானிகளும் மகான்களும் மற்றும் வேதாத்திரிய கோட்பாடுகளை அர்ப்பணிப்புணர்வோடு அகிலமெங்கும் உணர்வாக்கிக் கொண்டிருக்கும் ஞான ஆசிரியர்களின் மதிநுட்பமும் குருவர்களோடு சூக்குமமாய் நம்மை சூழ்ந்திருந்து நாம் உய்வதற்கு துணை நிற்குமாக என்று சங்கல்பித்துக் கொண்டு இன்றைய தவ நிகழ்வை இறைவணக்கம் குருவணக்கத்தோடு நாம் இனிதே துவங்குவோம். இறைவணக்கம் பாட அருள்நிதி ஸ்ரீராம் ஜெயபிரகாஷ் ஐயா அவர்களும், குரு வணக்கம் பாட அருள்நிதி ஆனந்த் வெங்கடேசன் ஐயா அவர்களும் வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். குருவே துணை. இறை வணக்கம். அழுத்தமெனும் உந்தாற்றல் ஒன்றை கொண்டே அணுமுதலாய் அண்ட கோடி அனைத்தும் ஆக்கி வழுத்தும் ஓர் அறிவு முதல் ஐந்தும் மாறும் வகை வகையாய் உயிரினங்கள் தோற்றுவித்து முழு திறனுடன் காத்து முடிக்கும் மேலாம் முழு முதற் பொருளே நம் அறிவாயாற்றும் பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம். பழுத்த நிலை வரும் வரையில் நீ நான் என்போம். பதமடைந்தோம் ஒன்றானோம். பதமடைந்தோம் ஒன்றானோம் பரமானந்தம். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். குரு வணக்கம். எப்பொருளை எச்செயலை எக்குணத்தை எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைந்தால் அப்பொருளின் தன்மையாய் நினைப்போராற்றல் அறிவினிலும் உடலினிலும் மாற்றங் காணும். இப்பெருமை இயல்பூக்க நியதி ஆகும். எவரொருவர் குருவை மதித்து ஒழுகினாலும் தப்பாது குரு உயர்வு மதிப்போர் தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும். வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இன்று நமக்காக ஆழ்ந்த 9 மைய தவம் நடத்திய அருள்நெறி அருளையா அவர்களை வாழ்த்துவோம். வாழ்க வளமுடன். அவர்களின் உடல்நலம், பொருள்வளம், மனவளம் மற்றும் அவர்களின் ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். ஞானமும் வாழ்வும் கவிதை தொகுப்பிலிருந்து இன்றைய கவிக்கு விளக்கம் வழங்கிட மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுச்சாமி ஐயா அவர்களை அன்போடு அழைத்தமைவோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சான்றோர் பெருமக்களே, ஞானமும் வாழ்வும்
கவிதை தொகுப்பின் தொடர் சிந்தனையில் இன்றைய கவியின் தலைப்பே மகர்ஷி அவர்களின் அனுபவம். தேவை உணர்வாய் எழுந்த உடல் இயக்க சிறப்பேதான் உயிரறிவாம் புலன்கட்கு ஏற்ப தேவைகளை முடிக்க சூழ்நிலைகள் தம்மை தெரிந்து உடல் கருவிகளின் அமைப்புக்கு ஏற்ப தேவைகளை முடிக்கின்ற செயல்கள் ஆகும். திரும்ப திரும்ப செய்ய அனுபவம் ஆம். தேவையே அறிவு இயக்க முதல் கட்டமாம். தன் மூல நிலை உணர்தல் முடிவு கட்டம். தேவை எங்கே முடிகிறது? வாழ்க்கை முடிகிற போது தேவையும் முடியும். வாழ்க்கை இருக்கின்ற போதே தேவைகள் முடியணும் என்றால் அது ஜீவசமாதி. அதாவது அந்த பேரறிவோடு கலந்த அனுபவம். தேவை உணர்வாய் எழுந்த உடல் இயக்க சிறப்பேதான் உயிர் அறிவாம். இப்போ தேவை உணர்வால் எழுச்சி பெற்ற உயிரினம் இப்ப யாருக்கு தேவை? இது உயிர் பிறந்த பிறகுதான் தேவை வந்தது. உயிர் வரணும் என்ற தேவை யாருக்கு இருந்தது என்றால், எப்படி உடல் இயக்கத்தின் காரணமாக உயிர் அழிகின்ற போது பசி என்ற உணர்ச்சி வெளிப்படுகிறது. அதற்கு உணவு தேவை என்ற அனுபவம் நமக்கு உணவை தேட வைக்கிறது. இதே போல இயக்க சிறப்பின் காரணமாக சக்தி இழக்கின்ற போது எப்படி பசி உணர்வு தோன்றுகிறதோ, இதே போல ஜீவன் தோன்றுவதற்கு என்ன தேவை இருக்க முடியும் என்ற ஒரு சிந்தனை செய்து பார்க்கின்ற போது அறிவு இறைநிலை அதுதான் எழுச்சி பெற்று ஏலமானது அப்படின்றது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம்தான். இறை துகள் முதல் பஞ்சபூதங்கள் ஆச்சு. அந்த பஞ்சபூதங்களை அடைந்த பிறகு எப்படி இயக்கத்தின் நிலையில உயிர் சக்தி இழப்பு ஒரு தேவை ஏற்படுத்தியதோ, அதே போல இந்த பிரபஞ்சம் அமைந்த நிலையில நட்சத்திர தொகுதிகள், இந்த சூரிய குடும்பத்தின் நவகோள்களின் அலைவீச்சு, பிறகு பூமியின் பஞ்சபூத கூட்டில் ஏற்படுகின்ற ஒரு தரமாற்றம், இந்த மூன்றின் இயக்க சீர்மை, இவை மூன்றின் இயக்க சீர்மையில ஏற்பட்டது ஜீவகாந்தம், பிறகு உயிர் என்ற நிலை. ஜீவாந்தத்தின் திணிவு தான உயிர். அப்போ தேவை என்பது இயக்கங்களின் சீர்மையிலே ஏற்படுகின்ற ஒரு தரமாற்றம் அல்லது ஒரு தன்மாற்றம். உள்ளது மலர்ந்தது உலகங்களாய் உயிர்களாய் என்பார் மகர்ஷி அவர்கள். அப்படி ஒவ்வொரு இயக்கத்தின் விளைவாகவே தேவை ஏற்பட்டிருக்கிறது. அந்த தேவையை நிறைவு செய்யக்கூடிய வகையிலே பரிணாமம் அடுத்தடுத்த கட்டங்களை கடந்திருக்கிறது. உயிரினம் தோன்றிய பிறகு தேவை என்ன? அது பெற்ற அனுபவத்திலே ஒரு சுகம், உரசலிலே ஒரு சுகம், இதை நீடித்து துய்க்க வேண்டும் என்ற ஒரு தேவை. அதனால் அந்த உணர்வால் ஏற்பட்ட மாற்றங்கள், இவற்றோடு பஞ்சபூதத்தினுடைய காந்தலைகளும் இணைந்த ஒரு தன்மாற்றம். இப்படி ஐந்தறிவு ஜீவன்கள் வரைக்கும் வந்து பிறகு எல்லாவற்றையும் அறியத்தக்க, அதாவது அறிவையே அறிவு அறியத்தக்க நிலையிலே வந்ததுதான் மனித இனம். மற்ற எந்த இடத்திலேயாவது அறிவு தன்னை அறிய முடிகிறதா?
இப்போ நேற்றை கூட ஒரு கருத்தை நாம் பார்த்தோம். இறப்பு நிகழ்கின்ற போது அறிவு அங்க ஏது என்ற ஒரு கவியில நேற்றைக்கு சிந்தித்தோம். அப்ப அந்த அறிவு உடல் மூலமாக 5 புலன்கள் மூலமாக துய்த்த அறிவு, மூளையை பயன் கொண்டு பல விஷயங்களை சிந்தித்த அறிவு, அது இறப்பின் போது நின்று போனது. ஆனால் அறிவே அற்று போனதா அப்படின்னா இல்லையே. இந்த உடலை சிதைத்து முற்றிலும் மண்ணோடு மண்ணாக்குகின்ற வரைக்கும் அந்த அறிவின் இயக்கம் நிற்பது இல்லையே. மீண்டும் அது இறைநிலையோடு இறை துகளாக கலக்கின்ற வரைக்கும் அறிவின் பயணம் நிற்பது இல்லை. அப்போ எங்கே இருந்து ஒரு பயணம் பிறந்ததோ மீண்டும் அங்கேயே போய் சேர்கின்ற போதுதான் தேவை முழுமை பெறுகிறது. எனவே தர்மசம் சாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. துன்பங்கள் ஏற்பட்டு கொண்டே இருந்த நிலை 5 அறிவு விஜயவர்கள் வரைக்கும் அவற்றெல்லாம் நீக்கிய நிலையிலே எல்லாம் வல்லவனாகவும் எல்லாமே உள்ளவனாகவும் பரிணமித்த நிலை மனித பிறப்பு. இந்த மனிதனுக்கு தேவைகள் கருவிலே தொடங்கி பல வகையான தேவைகளிலே விரிவு பெற்று இந்த தேவை எங்கே நிறைவு பெறுகிறது, முழுமை அடைகிறது என்றால் மீண்டும் தன் மூலமாகிய அந்த அறிவோடு கலக்கின்ற போது இதனுடைய தேவைகள் அனைத்தும் முற்று பெற்று விடுகிறது. இன்னும் வேற என்ன வேண்டும்? இப்பேறு பெற்ற பின்னர் எடுத்த மனித பிறப்பு எய்ததே முழுமை. அந்த முழுமை நிலை இறந்த பிறகு கிடைப்பது இல்லை. செத்து இறந்து போய் கதியை பெற நினைக்கும் பேதரை போல் என்னை நினையேல் என்றார் வள்ளல் பெருமான். அப்ப இறந்த பிறகு அடைவதல்ல மோட்சம், வாழ்கின்ற போதே தூக்கின்ற பேரின்பம் அது. அதனால் தேவையின் துவக்கம் பசி, தேவையின் முடிவு பேரின்பம். அப்ப வாழ்க்கை என்பதே ஒரு முழுமையை நோக்கிய பயணம். இப்ப மனம் பொதுவாக சைத்தான் அப்படின்றாங்க, சாத்தான் அப்படின்றாங்க. அல் பக்ரா மனம் ஒரு மாடு அப்படின்றாங்க. சரி, இந்த மாடு எங்கே எதற்காக மேய்கிறது என்றால் இன்பத்தை தேடித்தான் மனம் போகிறது. இன்பத்தை நாடி போகின்ற பயணத்திலே இன்பமே துன்பமாக மாறும். அளவு முறை என்ற இலக்கணத்தை மீறுகின்ற போது இன்பமே துன்பமாக உணரப்படும். ஆனால் மனம் ஓய்ந்து போகிறதா? உடம்புக்கு பொருந்தல, ஆனா மனசு ஓய்ந்து போகிறதான்னா போறதில்லை. அது தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கும். எங்கே சென்ற பிறகு இந்த மனம் மேற்கொண்டு எதையும் கேட்பது இல்லை. எங்கே போன பிறகு இந்த மனம் வேறொன்றையும் கேட்பது இல்லை என்றால் எப்படி கடலில் பிறக்கின்ற ஆவியின் பயணம், நீராவியின் பயணம், அது மேகங்களாகி குளிர்ந்து மழையாகி மலைகளிலே தொடங்கி அருவியாக கீழே விழுந்து ஆறுகளிலே பயணித்து குளம், குட்டை, ஏரி, கிணறு என்று எத்தனை நிலைகளை கடந்து போனாலும் அதன் ஓட்டம் நிற்பதே கிடையாது, கடலை அடைகின்ற வரைக்கும். அப்ப கடலை அடைந்த பிறகு அதன் ஓட்டம் முற்று பெறுகிறது, நிறைவு பெறுகிறது. ஏன்? அங்கிருந்துதான் அது வந்தது. அதே போல இந்த மனம் என்ற ஆசை எங்கே பிறந்ததோ அங்கே போன பிறகு இது மேற்கொண்டு எந்த ஆசையும் அது உற்பத்தி செய்வதில்லை. அதனோடு கலந்திருப்பதையே, அந்த தெய்வீக போதையையே அது விரும்புகிறது.
இந்த தெய்வீகத்திற்கு போதை என்றொரு வார்த்தையை பயன்படுத்தி ஒரே மகர்ஷி தான். என்ன சாமிஜி போதையை கொண்டு போய் இங்க சேர்க்கிறீங்களே அப்படின்னா, ரெண்டும் ஒண்ணுதான். அவன் ஒரு வஸ்துவின் மூலமாக கஞ்சா அடித்தால் சிவனை காணலாம் அப்படின்னு அடிக்கிறான். என்ன செய்யும்? கஞ்சா அடித்தால் மனம் வேற எங்கேயும் அலையாது, அந்த ஒற்றை தன்மையிலே நிலைத்து போகும். அப்போ மனவேகத்தை குறைத்து எண்ணத்திலிருந்து விடுபட்ட நிலைக்கு அவங்க கஞ்சா பயன்படுத்துறாங்க, மது பயன்படுத்துறாங்க. மனம் தானே பக்குவம் அடைந்து விட்டால் அது அந்த தெய்வீகத்தை தான் லயமாகிறது. இப்ப அது ஏன் போதைன்னு சொன்னேன்னா, இவனுக்கு கொஞ்சம் சுதி குறைஞ்சா போதும், உடனே ஒரு கோட்டை அடிச்சிருவான். அதே மாதிரி இங்கேயும் அந்த போதையிலிருந்து கீழே இறங்கவே மனசு விரும்புவது இல்லை என்று இரண்டையும் ஒப்பிட்டு, இது உடல் அடைகின்ற போதை, இது அறிவு அடைகின்ற போதை என்று மகிழ்ச்சி அற்புதமான விளக்கத்தை தந்தார். அப்படி எங்கே இருந்து துவங்குகிறதோ பயணம், மீண்டும் அங்கேயே முடிகின்ற வரைக்கும் பயணம் முடிவதில்லை. காரணம், இறைத்துகள் இயக்கத் தொடங்கிய போது எந்த புள்ளியில் வேகம் தொடங்கியதோ மீண்டும் அதே புள்ளியை அடைந்த போதுதான் ஒரு சுற்று முழுமை அடைந்தது, பூஜ்யம் பிறந்தது. இல்லையா? பூஜ்யத்துக்கு வடிவம் அதுதானே, புள்ளியிலே தொடங்கி புள்ளியிலே முடிகிறது. அப்போ எங்கே பிறந்ததோ அங்கே முடிவது ஒரு சுற்று என்ற பூஜ்யத்தின் அடையாளம் பிறந்த இடம் இறைத்துகளின் முதல் சுற்று. அதனால் தேவை உணர்வாய் எழுந்த உடல் இயக்க சிறப்பேதான் உயிர் அறிவாம். புலன்கட்கு ஏற்ப தேவைகளை முடிக்க சூழ்நிலைகள் தம்மை தெரிந்து உடல் கருவிகளின் அமைப்புக்கு ஏற்ப தேவைகளை முடிக்கின்ற செயல்கள் ஆகும். புலன்கள் இல்லை என்றால் ஏது வாழ்க்கை? புலன் வழி வாழ்க்கைன்னு சொல்றோம். புலன் வழி போவது மனசு தானே. புலன்கள் எப்பவும் தவறு செய்ய முடியாது. ஏன்னா மனம் என்ற தூண்டல் இல்லாத போது புலன்கள் என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. அதனால் இந்த மனதைத்தான் கள்ளத்தனம் என்றும் தெய்வீகம் என்றும் திருமூலர் குறிப்பிடுகின்றார். கள்ள புலன் ஐந்தும் காலாமணி விளக்கு. கள்ள புலன்கள் எப்போ மனதின் ஆளுமையில், மனதின் கட்டுப்பாட்டில் செயல்படுகின்ற போது இவை கள்ள புலன்கள். அந்த கட்டுப்பாட்டில் இருந்து விடுதலை பெற்றுவிட்டால் இது காலாமணி விளக்கு, கலங்கரை விளக்கு. தொலை தூரத்தில் வருகின்ற கப்பலுக்கு இங்கே கரை உண்டு என்று காட்டுகின்ற கலங்கரை விளக்கு போல எங்கேயோ பிறந்து எங்கெங்கேயோ கடந்து வந்த இந்த பிறப்பு, இந்த பிறப்பின் மூலம் அங்க இருக்கு பேரின்பம் என்று எடுத்து காட்டுகின்ற ஒரு விளக்கு. இது ஆன்மீக விளக்கு. அதே கலங்கரை விளக்கு இங்கே ஆன்மீக விளக்காக மாற்றம் பெறுகிறது. அப்படி தேவைகளை முடிக்க சூழ்நிலைகள் தம்மை தெரிந்து உடல் கருவிகளின் அமைப்புக்கு ஏற்ப தேவைகளை முடிக்கின்ற செயல்கள் ஆகும். உணர்ச்சி, தேவை, முயற்சி. முயற்சியும் ஒரு வகை செயல்தானே. பிறகு அந்த தேவைக்குரிய செயலை செய்கின்றோம். உணவு தயாரிப்பதும் செயல்தான். பிறகு பசி தீர்க்க உணவு அருந்துவதும் ஒரு செயல்தான். இதனை தேவைகளை முடிக்க சூழ்நிலைகள் தம்மை தெரிந்து உடல் கருவிகளின் அமைப்புக்கு ஏற்ப தேவைகளை முடிக்கின்ற செயல்களும் இயக்கம்தான். திரும்ப திரும்ப செய்ய அனுபவம் ஆம். என்ஜாய்மெண்ட், அதுவே எக்ஸ்பீரியன்ஸ். அப்போ எதையெல்லாம் நாம் துய்க்கின்றோமோ அவையெல்லாம் நமக்கு அனுபவங்கள் ஆகின்றன. இந்த அனுபவங்களிலே புதிய புதிய அனுபவங்களை நாடுகின்றோம். பிறகு அவை இல்லை என்றால் வாழ்க்கை இல்லை என்றும் ஒரு ஏக்கம் வருது இல்லையா?
அப்போ டுடேஸ் லக்ஸரிஸ் வில் பிகம் டுமாரோஸ் நெசசிட்டிஸ். இன்றைய ஆடம்பர பொருட்கள் அனைத்தும் நாளைய அத்தியாய தேவைகளாகும். இதுதானே சரித்திரம். அப்போ ஒன்று இல்லாமல் வாழ்ந்த காலமும் உண்டு. இன்றைக்கு இத்தனை வசதி இருக்கு. இப்போ இன்னைக்கு தான் சந்தோஷம் இருக்கிறதா? பல பேர் சொல்லுவாங்க, உங்க காலத்துல எல்லாம் அனுபவிக்கிறது வாய்ப்பு இல்லை, எங்களுக்கு கிடைக்கு நாங்கள் என்ஜாய் பண்றோம். இப்போ என்ஜாய் என்பது என்ன? பொருள் சார்ந்ததா, மனம் சார்ந்ததா? அப்ப நமக்கு முன் வாழ்ந்தவங்க எல்லாம் மகிழ்ச்சியாக இல்லையா? இன்னும் சொல்ல போனால் நம்மை விட நிறைவாக வாழ்ந்தவர்கள் நம்முடைய முன்னோர்கள். நம்மை விட மிக நிறைவாக வாழ்ந்தவர்கள் நம்முடைய முன்னோர்கள். ஏன்னா தேவைகள் பெருக பெருக, ஆசைகள் பெருக பெருக மனதின் தவிப்பு கூடிக்கொண்டே போகும். அதை பற்றிய அறிமுகமே இல்லாத வரைக்கும் அதை அடையணுன்ற ஆசையும் வராதுங்க. இன்றைக்கு உலகம் சுருங்கி போனது இணையதளத்தின் மூலமாக, தேவைகள் பெருகி போனது விளம்பரங்கள் மூலமாக. அதனால் எல்லாவற்றையும் துய்த்து பார்க்க வேண்டும் என்ற ஒரு வேகம் எல்லாம் தவிப்பில தான் முடியும், அதிருப்தியில தான் முடியும். அதனால் எந்த அளவுக்கு தேவைகளை குறைத்துக் கொள்கின்றோமோ அதுதான் இன்பத்தின் துவக்கம். யாதனின் யாதனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இலன். அப்போ துன்பம் இல்லை என்றால் அங்க என்ன மிச்சம்? துன்பத்தின் மறுபக்கம் என்ன? இன்பம் தானே. அப்போ துன்பங்கள் குறைந்து விட்டது என்றால் இன்பம் நிறைந்து விட்டதுன்னு அர்த்தம். நீயும் நானும் சேர்ந்திருந்தோம் நிலவும் பானம் போலே, நான் நிலவை போல தேய்ந்து வந்தேன் நீ வளர்ந்ததாலே. அப்போ இன்பம் துன்பம் தேய தேய அந்த இடத்தை இன்பம் தான் நிரப்ப முடியும், வெற்றிடம் இல்லை, அங்க இருக்க முடியாது. அதனால் துன்பங்கள் குறைய குறைய இன்பம் அந்த இடத்தை நிரப்புகிறது. எனவே வாழ்க்கை பொருட்கள் நமக்கு இன்பம் தருவதில்லை. இன்பம் எங்கே, இன்பம் எங்கே என்று தேடு. அது எங்கிருந்த போதும் அதை நாடி ஓடுனார். எல்லாரும் ஓடுனானுங்க. அவர் சொன்ன, இருப்பா இருப்பா இருப்பா, உனக்கு சொல்றதுக்கு முன்னாடி நானுக்கும் தேடி இருப்பேன் இல்லையா? அந்த தேடலிலே எதிலெல்லாம் இன்பம் இல்லை என்பதை நான் சொல்லிடுறேன், மிச்சத்தை போய் தேடு. சரி சொல்லு. கனிரசமாய் மதுவருந்தி கழிப்பதல்ல இன்பம். சரி. கணிகையரின் துணையிலே கிடைப்பதல்ல இன்பம். சரி. மாடி மனம் கோடி பணம் வாகனமின் ஜம்பம் வாழ்வினில் ஒருவனுக்கு தருவதில்லை இன்பம். மிச்சத்தை போய் தேடுனா மிச்சம் என்ன இருக்கு தேடுறதுக்கு? மிச்சம் என்ன இருக்கு தேடுறதுக்கு? இறைநிலை ஒன்றுதான் இருக்கு மிச்சம். எனவே அனைத்திற்கும் ஆசைப்படு என்பார் ஜக்கிவாஸ்தர். அனைத்திற்கும் ஆசைப்படணும், ஆசைப்படாம இருக்கிறாங்க மக்கள். அப்ப சொல்லக்கூடிய கருத்தின் உட்பொருள் என்ன என்றால், நீங்க எல்லாத்துக்கும் ஆசைப்படுறீங்க, அதோட இறைவனையும் அறியணுன்ற ஆசை சேர்த்துக்குங்க. அதான் அனைத்துக்கும் ஆசைப்படுவது. ஒன்று விட்டுட்டீங்க இல்லையா? இறைவனை அடையணுன்றதை மட்டும் விட்டுட்டு வாழ்க்கை வசதிகளுக்கெல்லாம் ஆசைகளை பெருக்கிக்கிட்டே போறீங்க. அந்த ஆசை முழுமையானது இல்லை. இறைவனை அடையணுன்றதை சேர்த்துக்குங்க அதுல. அப்பதான் அனைத்துக்கும் ஆசைப்படும். இறைவனை அறிந்து விட்டால் மற்ற அனைத்து ஆசைகளும் தேவையற்று போய்விடும். எனவே திரும்ப திரும்ப செய்ய அனுபவங்கள் ஆகும், என்ஜாய்மெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். தேவையே அறிவியக்க முதல் கட்டமாம். அதாவது உணர்ச்சியை வெளிப்படுத்துது. ஒரு தேவையை உணர்ச்சி வெளிப்படுத்துது. அப்ப தேவை என்பதை இப்ப ரெண்டு இடத்துல புரிந்து கொள்ளலாம். மகிழ்ச்சி என்ன சொல்றாங்க? உணர்ச்சி, தேவை, முயற்சி, செயல், விளைவு, அனுபவம், ஆராய்ச்சி, தெளிவு, முடிவு என்று உயிரின் இயக்க படித்தளங்கள் 10 அப்படின்றார்.
இப்ப இங்க என்ன சொல்றாரு? தேவையே அறிவியக்க முதல் கட்டமாம் என்றால் உணர்ச்சி முதலையா அல்லது தேவை முதல்லையா? அந்த வரிசைப்படி 2வது இடத்துலதான் தேவை வருது. இப்ப இங்கே என் மகரிஷி என்ன சொல்றாங்க? தேவைதான் முதல் அப்படின்றார். அப்போ எப்படி தேவை முதல் ஆகிறது என்றால், உடல் இயங்கிக் கொண்டே இருந்தது, வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம், உயிர் சக்தி செலவாகிட்டு இருக்குது. ஒரு கட்டத்திலே இதற்கு மேல் உயிர் சக்தி எடுக்கக்கூடாது என்ற நிலை வருகின்ற போது இறந்த உயிர் சக்தி மீண்டும் நிரப்ப வேண்டும் என்ற செல் கான்சியஸ்னஸ், இந்த உடலில் இருக்கின்ற அணுக்களினுடைய அறிவு அதை உணர்த்தி பசியாக காட்டுகிறது. அப்போ உணர்ச்சியாய் சிந்தனையாய் உள்ளதே அறிவென்று உணர்ந்திருந்தேன் பல நாள், மேலும் உண்மை விளங்க உணர்ச்சிக்கு முன்னம் விண்ணில் ஒடுங்காற்றாய் இயங்கும் உனது திருநிலையும் அறிவே என உணர்ந்தேன் என்றார் மகர்ஷி. அந்த செல் கான்சியஸ் அறிவு அது உணர்ந்தது தேவை, இந்த உடம்பிலே உயிர் சக்தி தேவை என்று உணர்ந்தது. அந்த உணர்வை அது எங்க வெளிப்படுத்துச்சு? வயிற்றில வெளிப்படுத்தியது. வயிற்றில பசி உணர்வை உணர்ந்தோம். அப்போ இந்த உடல் இயக்கத்தில் உணர்ச்சி தான் முதல், தேவை 2வது. ஆனால் உடல் உணர்ச்சிக்கு முன்பு செல் கான்சியஸ் என்ற லெவலிலே அறிவின் இயக்கத்தில் வருகின்ற போது உணர்ச்சிக்கு முதலிலேயே தேவைதான். உடலிலே சக்தி குறைந்து விட்டது, இதை மீண்டும் நிரப்ப வேண்டும் என்ற தேவை வருகின்ற போது அது வயிறு என்ற உறுப்பிலே பசி என்ற உணர்வை தூண்டுகிறது. அதாவது மகசுடைய கவிகளை ஆழ்ந்து போக போக எவ்வளவு நுட்பமான விஷயங்கள். இப்போ இன்றைக்கு நம்ம தேவை என்பதை 2 இடத்தில் புரிந்து கொண்டோம். 2ஆம் இடத்தில் இருந்த தேவைதான் முதல் இடமே, உணர்ச்சி பிறகுதான். ஆனா இங்க உணர்ச்சி தான் முதல். அப்போ என்ன ஆகுது? செல் கான்சியஸ் அண்ட் பெரிபரல் கான்சியஸ், மன உணர்வு, அதற்கு முன்பு நுட்பமான அறிவின் உணர்வு. உணர்ச்சியாய் சிந்தனை இருப்பதற்கு முன்பு விண்ணில் ஒழுங்கமைப்பாய் இருக்கும் அதுவும் அந்த அறிவு. அந்த அறிவு தான் தேவையை உணர்கிறது. அப்படி தேவையே அறிவு இயக்க முதல் கட்டமாம் தன் மூலநிலை உணர்தல் முடிவு கட்டம். இங்கே பிறக்கிற தேவை அங்க முடியுது. அதனால் அந்த தவத்தை அடைகின்ற வரைக்கும் வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்றால், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தை சிறக்கட்டும் என்று அதற்கு ஒரு அற்புதமான சாமியத்தை ஒற்றை வரியில் நமக்கு நினைவுக்கு பொருந்தக்கூடிய வகையில எடுத்து வைத்தார் மகரிஷி அவர்கள். இந்த ஒற்றை வரி போதும் அந்த கடைசி தேவையை நிறைவு செய்வதற்கு. வாழ்ந்து பார்ப்போமே. அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. அருமை. வாழ்க வளமுடன் ஐயா. முதல் கட்டம், முடிவு கட்டம். அப்பா, 2ஐயும் சொல்லி இதுதான். அருமை அருமை. தொடர்ந்து சிறப்பாக மகான் கவிகளுக்கு விளக்கம் வழங்கி நம்மை வழி நடத்தி கொண்டிருக்கும் மூத்த பேராசிரியர் ஞானாசிரியர் அருள்நிதி பழனிசாமி வேலுசாமி ஐயா அவர்களும் அவர்தம் அன்பு குடும்பத்தினரும் அருட்பெயர் ஆற்றல் கருணையினால் உடல் நலம், நீள ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. நன்றி ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். பாடல்கள் பாடி நிறைவு செய்வோம். வேதாத்திரிய பாடல் பாட அருள்நிதி ஜமுனாராணி அம்மா அவர்களும், பிரம்மஞான கவி பாட அருள்நிதி நீமா சுரேஷ்குமார் அம்மா அவர்களும், உலக நல வாழ்த்து பாட அருள்நிதி சூர்யா ஜெயமணி அம்மா அவர்களும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வேதாத்திரி. போரில்லா நல்லுலகம்
பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நில உலகுக்கோர் ஆட்சி, சீர் செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு, தெய்வ நீதி வழிவாழ்தல், தேர் திருவிழா தவிர்த்தல், சிறுவர்கட்கே விளையாட்டு, செயல் விளைவு உணர்கல்வி, சீர்காந்த நிலை விளக்கம், பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல், பார் முழுவதும் உணவு நீர் பொதுவாக்கல், பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இறைவழியே தன்னிருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், இதன் திணிவு மடிப்பு வில சுழலும் நுண் விண்ணாம், இறைவெளியில் விண் சுழல நெருக்குகின்ற உரசல், நிலைவெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம், மறைபொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை, மலைக்காதீர்வின் கூட்டம் மாபூதம் ஐந்துமாம், முறையாய காந்த அலை மனமாம் உயிருடல்களில் மதி உயர்ந்து உண்மை பெற மா பிரம்ம ஞானமாம், மா பிரம்ம ஞானமாம். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உலக நல வாழ்த்து. உலகமிலாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கழகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடத்தட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். இன்றைய தவத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள், தவத்தை வழிநடத்தியோர், நச்சிந்தனை வழங்கியோர், பாடல்கள் பாடியோர் அனைவரும் வாழ்க வளமுடன். அவர்களின் அன்பு குடும்பம், அவர்களின் உடல் நலம், மனவளம், பொருள் வளம், அருள் தொண்டு, ஆன்மீக தொண்டு, வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இத்துடன் இன்றைய காலை தவம் நிகழ்வு மகிழ்வோடும் நிகழ்வோடும் இனிதே நிகழ்வு பெறுகிறது. இறையருளும் குரு அருளும் நம் அனைவரையும் எப்பொழுதும் சூழ்ந்திருந்து நம்ம இந்த இறைநிலையுணர் பயணத்திலே சிறந்த முறையிலே வழிநடத்தட்டும் என அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.